ஃபஸ்ட்டு ஆயில் சூடானது பட்டை வகையெல்லாம் சேர்த்து விட்டுறலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு கைப்பிடிக்கு சின்ன வெங்காயம் நல்லா ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணது, இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், 3 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு 3 தக்காளியை மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி சேர்த்து விட்டுருங்க. மல்லித்தூள் 1 டேபிள் ஸ்பூன், கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தனி மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து லிட்டு வச்சு மூடிடுங்க. பச்சை வாசனை போய் மசாலா வேகட்டும். கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வேணும்னா நம்ம தேங்காய் துருவல் 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1/2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் எல்லாத்தையும் தண்ணி சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெந்துட்டு இருக்கிற மசாலாவோட சேர்த்து விட்டுருங்க. நல்லா ஒன்று சேர்ந்து எல்லாமே பச்சை வாசனை போயிட்டு நல்லா வேகட்டும். லாஸ்ட்டாக கஸ்தூரி மேத்தி சேர்த்திக்கோங்க, உப்பு சேர்த்திக்கோங்க. இப்போ முட்டைகளை ஒவ்வொன்றா உடச்சி அப்படியே சேர்த்து விட்டுருங்க. ஸ்டவ்வை சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு லிட்டு வச்சு மூடிடுங்க. இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா சூப்பராக முட்டை வெந்துருச்சு. முட்டை குழம்பு ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.